உலகின் மிக முக்கியமான மருத்துவர் ஜான் டபிள்யூ டாட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1912 மே 16 அன்னைக்கு இங்கிலாந்தோடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மிடில்டனில் ஜேம்ஸ் ஜாக்சன் டாடுக்கும் வினஃப்ரெட் மேரி வின்டர் டாடுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜான் வால்ஃபர்ட் டாட். இவர் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் டாக்ஸஸ், அதாவது வரி ஆய்வாளராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜான் டபிள்யூ டாட் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மிடில்டனில் இருந்து அதே கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற ஹேசல் குரோவுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் ஜான் டபிள்யூ டாட் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1917ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாடுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஹேசல் குரோவ்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துட்றாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜான் டபிள்யூ டாட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே முழு கவனத்தோட பள்ளி பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவனாக ஜான் டபிள்யூ டாட் திகழ்ந்து வந்தாங்க. மேலும் ஜான் டபிள்யூ டாட் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ரக்பியை ரொம்பவே ஆர்வத்தோட விளையாண்டு மகிழ்ந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1922ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ஜான் டபிள்யூ டாட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற ஹாசல் குரோவ்ல இருந்து அதே கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூலில் ஜான் டபிள்யூ டாடை இவருடைய அப்பா சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜான் டபிள்யூ டாட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜான் டபிள்யூ டாட் கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஜான் டபிள்யூ டாட் ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் படித்து வந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ரக்பிலையும் ரொம்ப ஆர்வத்தோட பங்களிப்பையும் கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இந்த மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல் தரப்பிலிருந்து ஒரு ரக்பி டீம் இருந்தது. அந்த ரக்பி டீமில் ஒரு மெம்பராகவும் ஜான் டபிள்யூ டாட் பங்கேற்கவும் செஞ்சாங்க. இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல ஜான் டபிள்யூ டாடுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1929ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ஜான் டபிள்யூ டாட் இவருடைய ஹையர் எஜுகேஷனை மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு அதே மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல்ல ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி இவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ், அதாவது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்றது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், அது மட்டும் இல்லாமல் ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அந்த மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல்லையே ஜான் டபிள்யூ டாட் படிக்கிறாங்க. இறுதியாக 1930ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை ஜான் டபிள்யூ டாட் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருக்கு இந்த மான்செஸ்டர் கிராமர் ஸ்கூல் தரப்பிலிருந்து ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. மேலும் இவருக்கு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்பட்டது. இதை பயன்படுத்தி 1930ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் இவருடைய அப்பானால இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டரில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக லண்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே 1930ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் மருத்துவம் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் படித்தா டிகிரி யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் மூலமாக வழங்கப்படும். ஸோ அதை பெறதுக்காக இவர் படிக்க தொடங்குறாங்க. இவர் MBCHB, அதாவது லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் சிறுஜி அப்படின்னு அர்த்தம். இதை தான் இவர் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இந்த பாடங்களை ஜான் டபிள்யூ டாட் படிக்க தொடங்கியிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது அனாட்டமி, உடற்கூறியல், பெத்தாலஜி, நோயியல், ஃபிசியாலஜி, உடலியல், அதேமாதிரி மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி, அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ஜான் டபிள்யூ டாட் ரொம்பவும் ஆர்வத்தோட படித்தாங்க. அடுத்து 1935ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஜான் டபிள்யூ டாட் இவருடைய அந்த மெடிசனை பேக்லோரியஸ் சிறுஜி அப்படின்ற MBCHB, அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற MBBS டிகிரியை இந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து பெற்றுறாங்க. மேலும் இதே 1935ஆம் ஆண்டு லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், அதாவது
இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் 1935ஆம் ஆண்டு பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் MRCS அப்படின்ற இந்த ஒரு கௌரவ மெம்பர்ஷிப்பை அவர் பெற்றுறாங்க. இதே 1935ஆம் ஆண்டு தான் அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன், இது வந்து ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு லைசன்ஸ் பெறதுக்காக ஒரு லைசன்சியேட்டாகவும் இதே 1935ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து மாறுறாங்க. ஸோ லைசன்ஸை பெற்ற, அதாவது LRCP லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்ற லைசன்ஸையும் 1935ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுடைய மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலில் ஜான் டபிள்யூ டாட் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ இதை வந்து இவர் எடுத்து படிக்க தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1938ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஜான் டபிள்யூ டாடோடைய சிஸ்டரான ஜோன் வினஃப்ரெட் டாட் அவங்க வந்து டேவிட் ஹென்ரிகஸ் வேலண்டைன் அப்படின்ற ஒரு பாட்டனிஸ்ட், ஒரு தலை சிறந்த தாவரவியலாளரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஜோன் வினஃப்ரெட் டாட் அப்படின்ற ஜான் டபிள்யூ டாடோடைய சிஸ்டர் வந்து இவர் பிறந்த அதே 1912 மே 16 அன்னைக்கு இவர் கூட ட்வின் சிஸ்டராக பிறந்தவங்க. ஸோ அவங்க அந்த டேவிட் ஹென்ரிகஸ் வேலண்டைனை திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த டேவிட் ஹென்ரிகஸ் வேலண்டைன் அப்படின்ற தாவரவியலாளருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கு. இதே 1938ஆம் ஆண்டு அந்த லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் இவர் பெறாங்க. ஏற்கனவே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றாங்க. அடுத்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய லைசன்ஸை பெற்றாங்க. இப்போ அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய மெம்பர்ஷிப்பையும் பெறாங்க. ஸோ 1938ஆம் ஆண்டு மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் MRCP அப்படின்ற மெம்பர்ஷிப்பை பெறாங்க. இதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் ஜான் டபிள்யூ டாட் வந்து இவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க. அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரியை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூலோடைய அங்கமான மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல் தான் அந்த மெடிக்கல் ஸ்கூலை நடத்தி வராங்க. ஸோ அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக 1939ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த நிலையில் 2ஆம் உலகப் போரானது இந்த 1939ஆம் ஆண்டு துவங்கிறது. இந்த 2ஆம் உலகப் போர் துவங்கிய பிறகு அந்த போரின் போது ஜான் டபிள்யூ டாட் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்திச்சாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் பிளிட்ஸ் ஏற்பட்டது. அதாவது அங்கே வந்து எதிர்பாராத திடீர் தாக்குதல்கள் எல்லாம் நடந்தது. ஆனால் அதிலிருந்து ஜான் டபிள்யூ டாட் வந்து மீண்டுறாங்க. மீண்டும் இன்னொரு பக்கம் அந்த மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் தொடர்ச்சியாக ஜான் டபிள்யூ டாட் வந்து இவருடைய ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த பொறுப்பில் பணிபுரிஞ்சு வந்தாங்க. குறிப்பாக மருத்துவ பயிற்சிகளை ஜான் டபிள்யூ டாட் வந்து இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா ஜான் டபிள்யூ டாட் வந்து அந்த 1942ஆம் ஆண்டு இந்த ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து ஜான் டபிள்யூ டாட் மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விலகுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஜான் டபிள்யூ டாட் வந்து ஒரு நர்ஸை வந்து சந்திச்சு அவங்க கூட பழக்கமானது ஜான் டபிள்யூ டாடுக்கு ஏற்பட்டிருந்தது. இதுக்கிடையில் இந்த 1942ஆம் ஆண்டு இவர் மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விலகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் இவர் வந்து ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற RAMC அப்படின்ற ஆர்மி அந்த இராணுவ மருத்துவ படை அதனுடைய மெடிக்கல் டிவிஷனில் இவர் வந்து ஒரு மேஜராக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜான் டபிள்யூ டாடோடைய ஒர்க்கானது போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது, மேலும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜராக ஜான் டபிள்யூ டாட் வந்து மெடிக்கல் டிவிஷனில் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஜாயின் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த 1942ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து இந்த RAMC மூலமாக இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா. அதுக்கப்புறமா பர்மா, இன்றைய மியான்மர், அங்கும் அனுப்பப்படுறாங்க. ஸோ இங்கெல்லாம் இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1945ஆம் ஆண்டு இந்த 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிருது. 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்ச பிறகு ஜான் டபிள்யூ டாட் வந்து இந்த போரில் இருந்து விலகலை. அதாவது இந்த போர் 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சிட்டாலும் ஜான் டபிள்யூ டாட் வந்து அந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்ற RAMC அதிலிருந்து விலகலை. அதிலிருந்து விலகாமல் தொடர்ச்சியாக மேஜர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஒரு லெப்டினன்ட் கர்னலாக பதவி உயர்வை பெற்றாங்க. ஸோ இவருடைய ரேங்க் வந்து மேஜர்ல இருந்து லெப்டினன்ட் கர்னலாக உயர்ந்தது. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து இந்தியா பர்மாவுக்கு பிறகு அதை தொடர்ந்து இவர் வந்து வெஸ்ட் இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய சுமத்ராவுக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கும் ஜான் டபிள்யூ டாட் வந்து
ஒரு ஆஃபீஸர் ஆஃப் சார்ஜ் அந்த ஒரு பொறுப்பில் மெடிக்கல் டிவிஷனில் ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் பணிபுரிஞ்சாங்க. இறுதியாக 1947 ஆண்டு தான் ஜான் டபிள்யூ டாட் வந்து ஒட்டுமொத்த அந்த இராணுவத்திலிருந்து, குறிப்பாக இராணுவ மருத்துவ படையான ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பிலிருந்து இவருடைய 35 வயதில் விலகுறாங்க. விலகும்போது இவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மேஜர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் விலகும்போது லெப்டினன்ட் கர்னலாக பதவி உயர்வை பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த 1947 ஆண்டு இவர் இங்கிலாந்துடைய சரையில் இருக்கிற ஃபார்னமுக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. ஃபார்னமில் இருக்கக்கூடிய ஃபார்னம் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மருத்துவமனை, அங்கே ஜான் டபிள்யூ டாட் வந்து ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக, ஒரு ஆலோசனை மருத்துவராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ண இதே 1947 ஆண்டு தான் ஜான் டபிள்யூ டாட் வந்து டோரத்தி ஜாய்ஸ் யங் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவருடைய 35 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த டோரத்தி ஜாய்ஸ் யங் அப்படின்றவங்க ஒரு நர்ஸ். இவர் வந்து மிடில் செக்ஸ் ஹாஸ்பிட்டலில் பணிபுரியும் போது, நான் சொன்ன அந்த 1942 ஆண்டு இந்த டோரத்தி ஜாய்ஸ் யங் அப்படின்ற இந்த ஒரு நர்ஸ், இந்த ஒரு செவிலியர் கூட தான் இவருக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டது. ஸோ அவங்களும் 1947 ஆண்டு இவருடைய 35 வயதில் ஜான் டபிள்யூ டாட் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜான் டபிள்யூ டாடுக்கும் டோரத்தி ஜாய்ஸ் யங் டாட் 2 பேருக்குமே 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஜான் டபிள்யூ டாடோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இதுக்கிடையில் இன்னொரு பக்கம் 1948 ஆண்டு நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் NHS அது வந்து துவங்கப்பட்டது. அதனுடைய கன்சல்டன்ட் ஜெனரல் ஃபிசிஷியனாகவும் ஜான் டபிள்யூ டாட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1949 ஆண்டு ரேஷனல் மெடிசன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு புக்கை எழுதி ஜான் டபிள்யூ டாட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதை வந்து L.J. விட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூவர், அவர் வந்து த பேரசல் சைட் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அதை வந்து புகழ்ந்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. 1950 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு மெம்பராக ஜான் டபிள்யூ டாட் வந்து ஜாயின் பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஜான் டபிள்யூ டாட் வந்து ஃபார்னம் குரூப் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அதனுடைய ஒரு மெம்பராக 1953 ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா கூடுதலாக பல்வேறு பொறுப்புகளில் ஃபார்னமில், அதாவது இங்கிலாந்துடைய சரியில் இருக்கிற ஃபார்னம், அங்கே தான் ஃபார்னம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் இவர் வந்து கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணாங்க. அதே சமயம் அங்கே ஒர்க் பண்ணி வரும்போதே அங்கே ஃபார்னம்லேயே இருக்கக்கூடிய அந்த ஃபார்னம் குரூப் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோடைய மெம்பராக 1953 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஆல்டர்சைட் அண்டு ஃபார்னம் டிவிஷன் அதனுடைய ஒரு செக்ரட்டரியாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடையது. அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆல்டர்சாட் அண்டு ஃபார்னம் டிவிஷன், அந்த இடத்துல ஃபார்னமில் இருக்கக்கூடிய டிவிஷனுடைய ஒரு செக்ரட்டரியாக ஜான் டபிள்யூ டாட் வந்து நியமிக்கப்படுறாங்க. சில காலங்களுக்கு பிறகு அந்த ஒரு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆல்டர்சாட் அண்ட் ஃபார்னம் டிவிஷனுடைய சேர்மனாகவே நியமிக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 2 முறை ஜான் டபிள்யூ டாட் வந்து பணிபுரிகிறாங்க. இதுக்கிடையில் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு மருத்துவத்துக்கு உண்டான ஒரு பாடநூல், இதை எடிட் பண்ணி 1960 ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் டபிள்யூ டாட் வந்து கூடுதலாக பல புத்தகங்களை எழுதினாங்க. நிறைய மெடிக்கல் ரிசர்ச் பேப்பர்ஸும் எழுதி அதையும் பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. அதில் குறிப்பாக ஜான் டபிள்யூ டாடோடைய கருத்துக்கள் வந்து சில கருத்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததான் இந்த காலகட்டத்தில் இருந்தது. அதாவது ஜான் டபிள்யூ டாட் வந்து சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ஒரு நோயாளி இருக்கிறாங்கன்னா அந்த நோயினுடைய அந்த அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அதை மட்டுமே வச்சு அதுக்குண்டான சிகிச்சை கொடுக்கறது தவறு அப்படின்னு ஜான் டபிள்யூ டாட் வந்து கருதுனாங்க. அது ஒரு தவறு, மிஸ்டேக் அப்படின்னு ஒரு எரர், மெடிக்கல் எரர் அப்படின்னு இவர் வந்து சொன்னாங்க. அது காரணம் ஜான் டபிள்யூ டாட் வந்து சொல்லக்கூடியது ஒரு மெடிக்கல் தியரி ஒன்று உருவாக்குறாங்க, மருத்துவ கோட்பாடை ஒன்று உருவாக்கி இந்தந்த அறிகுறிகள் இருந்தால் இந்தந்த சிகிச்சை கொடுக்கணும், இந்தந்த நோய்களுக்கு இந்தந்த மருந்து சரியாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்களே ஒழிய சரியாக அந்த நோயாளிக்கு எவ்வளோ நாட்களாக அந்த நோய்கள் இருக்குது, அந்த நோயாளிக்கு அந்த நோய்க்குண்டான அந்த அறிகுறிகள் சரிதானா, அந்த அறிகுறிகள் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் என்ன, ஸோ அது குறித்து அதுக்குண்டான மருந்தோ அது மாதிரி எந்த விதமான சிகிச்சையும் வழங்கப்படுறதில்லை அப்படின்னு ஜான் டபிள்யூ டாட் வந்து கருதுனாங்க. இது பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கும் இவருக்கும் சின்ன முரண்பாடை வந்து ஏற்படுத்தினது. இப்படி சின்ன முரண்பாடு இருந்தாலும் அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மெம்பராக தொடர்ச்சியாக ஜான் டபிள்யூ டாட் வந்து இருந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1966 ஆண்டு ஹெல்த் அண்ட் ஹியூமனிட்டி அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு மெடிசன் அப்படின்னு ஒரு புக்கு, இதை எழுதி 1966 ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் பப்ளிஷ் பண்ணாங்க.
அடுத்து 1967ஆம் ஆண்டு ஜூன் 3 அன்னைக்கு மணி அண்ட் மெடிசன் அப்படின்னு ஒரு புக்கும், 1968ஆம் ஆண்டு அக்டோபர் 12 அன்னைக்கு த காஸ்ட் அண்ட் கம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மெடிசன் அப்படின்னு இன்னொரு புக்கும் அப்படின்னு அடுத்தடுத்து புத்தகங்களை ஜான் டபிள்யூ டாட் வந்து பப்ளிஷ் பண்ணி ஒரு மெடிக்கல் ஆத்தராகவும் சிறந்த மெடிக்கல் ஆத்தராகவும் திகழ்ந்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1969ஆம் ஆண்டு அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இதனுடைய லைசன்ஸையும் பெற்றாங்க, மெம்பர்ஷிப்பையும் பெற்றாங்க. இப்போ 1969ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் RCP அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1969ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் பெறாங்க. மேலும் இதே 1969ஆம் ஆண்டு தான் ஜான் டபிள்யூ டாட் வந்து ஃபார்னம் பிரான்ச் ஆஃப் தி ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ரூமட்டிசம் கவுன்சில் அப்படின்னு ஒரு கவுன்சிலை நிறுவுறாங்க ஃபவுண்டராக இருந்து. பிறகு அதே 1969ஆம் ஆண்டு அந்த ஃபார்னம் பிரான்ச் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ரூமட்டிசம் கவுன்சிலோடைய சேர்மனாகவும் நியமிக்கப்படுறாங்க. இது வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அண்டு ரூமட்டிசம் கவுன்சிலானது இருக்குது. அதனுடைய ஃபார்னமில் அந்த பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ணுது, அதை நிறுவனது இவர் தான், ஜான் டபிள்யூ டாட் தான். ஸோ அதுக்குண்டான சேர்மனாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா 1970ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து கூடுதலாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. அது வந்து ஃபார்னம் கமிட்டியுடைய கமிட்டி, அந்த ஃபார்னமில் இருக்கக்கூடிய ஃபார்னம் கமிட்டி அதனுடைய வெஸ்ட் சரி சென்டர், அது வந்து நேஷனல் ட்ரஸ்டோடைய சென்டர். ஸோ அந்த வெஸ்ட் சரி சென்டரோடைய ஒரு சேர்மனாக 1970ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து நியமிக்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட பொறுப்புகளில் இவர் ஒரு பக்கம் பணி புரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியாக நிறைய மெடிக்கல் புக்ஸை இவர் எழுதினாங்க. அதில் குறிப்பாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவுடைய 5th எடிஷனான ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ் ஆஃப் மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்ற புக்கு, இதை வந்து இந்த காலகட்டத்தில் ஜான் டபிள்யூ டாட் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா புதிதாக 1974ஆம் ஆண்டு ஃபார்னம்லேயே சரியில் இருக்கிற ஃபார்னமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரிம்லி அப்படின்ற இடம், அங்கே வந்து ஃப்ரிம்லி பார்க் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு மருத்துவமனை நிறுவப்பட்டது. அந்த ஃப்ரிம்லி பார்க் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாகவும் 1974ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் தான் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே சரியில் இருக்கிற ஃபார்னமில் இருக்கக்கூடிய ஃபார்னம் ஹாஸ்பிட்டலோடைய கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக இவர் பணிபுரிஞ்சு வராங்க. இப்போ அதே சரியில் இருக்கிற ஃப்ரிம்லியில் இருக்கக்கூடிய ஃப்ரிம்லி பார்க் ஹாஸ்பிட்டல் அதனுடைய கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாகவும் ஜான் டபிள்யூ டாட் வந்து பணிபுரிகிறாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக 1977ஆம் ஆண்டு இவருடைய 65 வயதில் ஜான் டபிள்யூ டாட் வந்து கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து 2 மருத்துவமனையில் இருந்தும் ஃபார்னம் ஹாஸ்பிட்டல் அண்டு ஃப்ரிம்லி பார்க் ஹாஸ்பிட்டல் 2 ஹாஸ்பிட்டல்ஸில் இருந்து இவர் வந்து கன்சல்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இந்த பொறுப்புகளில் இருந்து ரிட்டையர் ஆன 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1979ஆம் ஆண்டு அந்த நேஷனல் ட்ரஸ்டோடைய, அதாவது அந்த நேஷனல் தேசிய அறக்கட்டளையினுடைய வெஸ்ட் சரி சென்டரோடைய சேர்மன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து 1979ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து விலகுறாங்க. ஸோ 9 ஆண்டுகள் 1970 1979 வரைக்கும் ஜான் டபிள்யூ டாட் தான் அந்த வெஸ்ட் சரி சென்டர் அப்படின்ற நேஷனல் ட்ரஸ்டோடைய சென்டருடைய சேர்மனாக இருந்தாங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் ஃபார்னமுடைய கவுன்சிலராகவும் இவர் வந்து டவுன் கவுன்சிலராகவும் ஜான் டபிள்யூ டாட் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கிடையில் த ஸ்டேட் ஆஃப் மெடிசன் எ கிரிட்டிக்கல் ரிவ்யூ அப்படின்னு ஒரு புக்கு, இது 1981ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கப்புறமா 1982ஆம் ஆண்டு ஃபார்னம் அண்டு டிஸ்ட்ரிக்ட் குரூப் ஆஃப் தி ரேம்ப்ளர்ஸ் அசோசியேஷன், அது வந்து ஃபார்னம்லேயே இருக்குது, அந்த ரேம்ப்ளர்ஸ் அசோசியேஷனுடைய ஒரு சேர்மனாக 1982ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து ஃபார்னம் சொசைட்டியோடைய ஒரு சேர்மனாகவும் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இதே 1983ஆம் ஆண்டு ஃபார்னம்லேயே இருக்கக்கூடிய லீக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்னம் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு வைஸ் சேர்மனாகவும் ஜான் டபிள்யூ டாட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1985ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து அந்த ஃபார்னம் அண்டு டிஸ்ட்ரிக்ட் குரூப் ஆஃப் தி ரேம்ப்ளர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய சேர்மன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. ஏன்னா 1982ஆம் ஆண்டு சேர்மன் ஆனாங்க. 1985ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து விலகுறாங்க. அடுத்து
1986ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து அந்த ஃபார்னம் சொசைட்டி அதனுடைய சேர்மன் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் விலகிடுறாங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1988ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அவங்க தரப்பில் இருந்து ஒரு ஃபெல்லோவா ஜான் டபிள்யூ டாட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்ற இந்த ஃபெல்லோஷிப்பை இந்த ஒரு கௌரவத்தை 1988ஆம் ஆண்டு ஜான் டபிள்யூ டாட் வந்து பெறாங்க. ஸோ ஜான் டபிள்யூ டாட் வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ரிசர்ச் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மருத்துவத்துறையில் இவ்வளோ சாதனைகளை ஜான் டபிள்யூ டாட் வந்து நிகழ்த்தினாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1989ஆம் ஆண்டு ஏப்ரல் 4 அன்னைக்கு இவருடைய 77வது பர்த்டே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய 76 வயதில் ஜான் டபிள்யூ டாட் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1989 ஏப்ரல் 4 அன்னைக்கு இவருடைய 76 வயதில் ஜான் டபிள்யூ டாட் இறந்து போயிடுறாங்க. ஜான் டபிள்யூ டாட் 76 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வாழ்நாள் முழுக்கவே மருத்துவத்திற்கு இவருடைய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. இதன் காரணமாகவே இறந்த பிறகும் கூட ஜான் டபிள்யூ டாட் இன்னைக்கு வரைக்குமே யுனைடெட் கிங்டமில் போற்றப்படக்கூடிய மருத்துவர்களில் ஒருத்தராக கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் டபிள்யூ டாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.